குஜராத் கூட நான் பண்ண தப்ப உங்க கூட பண்ண மாட்டேன்ப்பா. நான் எப்படியாவது என் டீமை வின் பண்ண வைப்பேன். இப்படிதாங்க நேத்து கடைசியில மில்லர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து டெல்லிய வின் பண்ண வச்சிருக்காரு. நேத்து டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 175 ரன் தாங்க எடுத்தாங்க. இத பார்த்தோனே நமக்கே ஷாக்கு. இந்த ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணப்பலாம் 200 ரன்னுக்கு மேல தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஸ்கோர் இவ்ளோ கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரே ஆச்சரியம். அதுவும் இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சுன்னா இதுக்கு முக்கிய காரணம் பிலிப் சால் தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து மனுஷன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசியில டிம் டேவிடும் அவரும் ஒரு பக்கம் அதிரடி காட்டினால தான் இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த ஐபிஎல்ல 200 ரன் அடிச்சாலே அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. 175 ரன்னுக்குலாம் எம்புட்டு நேரம் ஆக போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆர்சிபி ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. புவனேஸ்வர் குமார் வந்து அடுத்தடுத்து 3 விக்கெட்டை வந்து எடுத்தாரு. பரவாயில்ல கொஞ்சம் மேட்ச் டஃபா போகும்னு நினைக்கும் போது கேஎல் ராகுல் ஸ்டப்ஸ் நாங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்னு சொல்லி 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு மேட்சை வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து அக்சர் பட்டேல் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கடைசியில டேவிட் மில்லர் வந்தாருங்க. கடைசி ஓவர்ல டெல்லிக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா 15 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்பதான் வந்து கடைசி ஓவர் ரெமாரியா ஷெப்பர்ட் வந்து பவுலிங் போட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 பால்ல சிங்கிள் தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. இத பார்த்தவொடனே ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. டேவிட் மில்லர் இருக்காரு. எப்படியும் நமக்கு வெற்றி உறுதி. குஜராத் கூட தப்பு பண்ண மாதிரி நம்ம கூட தப்பு பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா டேவிட் மில்லர் இருந்துகிட்டு ஹலோ அன்னைக்கு விட்டத இன்னைக்கு விட மாட்டேன். நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து 2 6 ஒரு 4 சொல்லிட்டு அடிச்சனால இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஒரு பால் மிச்சம் இருக்கும் போதே 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை ஆர்சிபி தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வழக்கமான ஆர்சிபி பேட்டிங் நேத்து வந்து இல்லைங்க. எப்பயுமே ஆர்சிபில படிக்கல், ரஜத் பட்டிதார், கோலின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நேத்து வந்து பிலிப் சால்ட் மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. இதனாலதான் ஆர்சிபினால ஒரு பெரிய டார்கெட்டை எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் ஆர்சிபி தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த 175 ரன்னை வச்சே கடைசி ஓவர் வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். அதனால ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்பெல்லாம் ஐபிஎல்ல 200 ரன்னுக்கு மேல எடுத்தாதான் மேட்சை வின் பண்ண முடியும். நீங்க 200 ரன்னுக்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா எப்படியும் நாங்க அதை சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதனாலதான் நேத்து மேட்சை வந்து ஆர்சிபி தோத்து போயிட்டாங்க. நேத்து மேட்ச்ல ஆர்சிபி தோத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.